Hi friends, welcome back. என் பேர் ஸ்ரீஜித். இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு மெத்தட் தான். அதாவது உங்களுக்கு வந்து நான் 2 வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த 2 வெப்சைட்ஸில் நீங்கள் லாகின் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடாக வந்து இபுக்ஸு, வீடியோஸு, சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம், அது ஆடியோ எல்லாம் ஃப்ரீ அன்லிமிட்டடாக உங்கள் பேரில் காப்பிரைட்ஸ் மாதிரி கிடைக்கும். அதாவது இந்த வெப்சைட்ஸில் டவுன்லோட் பண்ண கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்கள் கண்டென்ட் மாதிரி உங்களுக்கு வந்து வெளியில் விற்கலாம். ஸோ அதை பற்றி ஒரு பிஸ்னஸ் மாடல், அந்த மாதிரி ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் மாடல் ஒர்க் பண்ணுற 2 வெப்சைட்ஸ் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நான் வந்து அந்த 2 வெப்சைட்ஸை பற்றியும் சொல்கிறேன். அந்த வெப்சைட்ஸில் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அப்புறம் அந்த வெப்சைட்ஸில் இந்த டவுன்லோட் பண்ணுற கண்டென்ட் எப்படி உங்களுக்கு காசாக மாற்றலாம் கூட நான் இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே அப்டேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதை எப்படி பண்ணலாம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் நான் இன்றைக்கி காமிக்க போது 2 வெப்சைட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட்டோட பேர் வந்து ரீசெல்லர் ரைட்ஸ் வீக்லி.com சொல்லிட்டு வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎல்ஆர் ரைட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து அவங்க தர்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்கள் பேரில் உங்களுக்கு வந்து என்ன வேணால் பண்ணலாம், அப்படி ஒரு பிஎல்ஆர் ரைட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதனால இதில் என்ன பெனிஃபிட்ஸ்னால், இந்த வெப்சைட்ஸ் நீங்கள் போனீங்கன்னா இந்த வெப்சைட்டில் எல்லாமே இபுக்ஸாக இருக்கும். அதாவது இபுக்ஸ்னால் நம்ம நார்மலாக படிக்கிற புக்ஸ் எல்லாம் இன்டர்நெட் ஃபார்மேட்டில், அதாவது இன்டர்நெட் மொபைலோ நம்ம லேப்டாப்பிலோ வச்சு படிக்கிற மாதிரி, அது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிற புக்ஸ் எல்லாமே இபுக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்ஸில் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்க போகிறது இன்டர்நெட்டில், அதாவது காசுக்கு விற்கிற, ஆன்லைன்லலாம் காசுக்கு விற்கிற புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீசெல்லர் ரைட்ஸோட உங்களுக்கு இங்கே கிடைக்கிது, ஃப்ரீயாக கிடைக்கிறது. ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு விற்கலாம், உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கு வேணால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், எந்த மாதிரி வேணால் பண்ணலாம் இந்த புக்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இந்த வெப்சைட் போனீங்கன்னா அந்த வெப்சைட்டில் ஃப்ரீ மெம்பர்ஷிப் சைன் அப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். அங்கே வந்து ஃப்ரீ மெம்பர்ஷிப் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட யூசர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம், அப்புறம் உங்களோட அக்கௌண்ட், அது ஜிமெயிலோ இமெயில் ஐடியோ போட்டுட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும் உங்கள் இமெயில் ஐடிக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இமெயில் கிளிக் பண்ணி லாகின் பண்ணிட்டேன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து போகிறது வந்து உங்களுக்கு பெய்ட் மெம்பர்ஷிப்குள்ளே போகும். நமக்கு இங்கே பெய்ட் மெம்பர்ஷிப் தேவையில்லை, அதாவது கோல்டு மெம்பர்ஷிப் தேவையில்லை. நமக்கு ஃப்ரீ மெம்பர்ஷிப்லேயே நமக்கு எல்லாமே டவுன்லோட் பண்ண முடியுது. அதுக்கு போனால் பெய்ட் மெம்பர்ஷிப் போனால் இன்னும் நிறைய டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் அது தேவையில்லை நமக்கு, நம்ம 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் எல்லாத்தையும் பண்ணுறது நல்லது. ஸோ அதனால் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் ஜஸ்ட் லாக் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் லாகின், உங்களை யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிட்டேன்னா உங்களோட டேஷ்போர்டுக்கு போகும். அந்த டேஷ்போர்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து டவுன்லோட், அது ஃப்ரீ டவுன்லோட்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி, அதாவது லாஸ்ட் 10 இயர்ஸாக, அதாவது 2007 12 இயர்ஸாக 2007 இது வரைக்கும் எல்லா மாதத்துலையும் அவங்க வந்து ஷேர் பண்ணுற கண்டென்ட்ஸ், அதாவது இபுக்ஸோட டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கும். ஸோ இதில் எந்த புக்கு வேணாலும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் அந்த வெப்சைட் அந்த எந்த மாதம், இப்போ செப்டம்பர் மந்த் கிளிக் பண்ணிட்டோன்னா அதில் வந்து 4-5 புக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு புக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு சேவ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து படிக்கணும்னா படிக்கலாம், உங்களுக்கு வேணால் விற்கலாம், ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே. சரிங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் வெப்சைட்டு. ஸோ செகண்ட் வெப்சைட்டுக்கு நீங்கள் போனோன்னா அதோட பேர் வந்து IDPLR சொல்லிட்டு IDPLR.com சொல்லிட்டு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு ஃபஸ்ட் வெப்சைட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் நமக்கு வந்து இபுக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து நமக்கு சாஃப்ட்வேர்ஸ், மியூசிக்ஸ், அதாவது ஆடியோ, வீடியோ ட்ரைனிங்கு, அப்புறம் இபுக்ஸ், இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஃப்ரீ மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு வந்து 200 கண்டென்ட்ஸ் டவுன்லோட் பண்ண முடியும். அது உங்களுக்கு 200 கண்டென்ட்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். பெய்ட் மெம்பர்ஷிப்னா அது கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கேயும் நம்ம பேசிக் ஃப்ரீ வெர்ஷனே போகலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிட்டுன்னா அவங்க வந்து ஃபஸ்ட் நீங்கள் உங்கள்கிட்ட இது கேட்பாங்க. அதாவது நீங்கள் வந்து ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களா, நீங்கள் ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா உங்களோட யூசர் நேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இமெயில் வரும். அந்த இமெயில் கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகி நீங்கள் பார்க்கல, அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் இருக்கும், நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோ ட்ரைனிங் கூட அதில் இருக்குது. இப்போ ஒரு குட்டன்பர்க் சொல்லிட்டு அது வேர்ட்ப்ரெஸ் ரிலேட்டடான ஒரு குட்டன்பர்க் பிளாக்ஸோட ஒரு வீடியோ ட்ரைனிங். அந்த வீடியோ ட்ரைனிங் ஃபுல்லாகவே, அதாவது 700 MB வீடியோ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னா உங்களுக்கு வந்து இது வந்து விற்கலாம். ஸோ விற்கிற பற்றி நான் அடுத்ததாக தான் சொல்ல போகிறோம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து இந்த 2 வெப்சைட்ஸில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு பிஎல்ஆர் ரைட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ நான் உங்களுக்கு ரைட்ஸ் கிடச்சிருச்சு. இனி வந்து இதை எப்படி காசாக மாற்றலாம் தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் பெஸ்ட்டு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் வெப்சைட்ஸில் நீங்கள் பார்க்குற இபுக்ஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த இபுக்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நீங்கள் வந்து eBayல சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த இபுக்ஸ் எல்லாமே அங்கே காசுக்கு தான் எல்லோரும் விற்றுட்டு இருப்பாங்க. அது இன்டர்நெட்டில் இந்த புக்ஸ் எல்லாமே இபுக்ஸ் எல்லாமே காசுக்காக தான் விற்று. அது ஒருத்தர் வந்து அந்த புக்கு படிக்கணும், இன்ட்ரெஸ்டாக அந்த புக்கு வாங்கணும்னா அவங்க eBayல வந்துட்டுனா அவங்க வந்து காசு கொடுத்து தான் அந்த இது வாங்கணும், அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கணும். ஸோ இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதாவது இங்கே உங்களுக்கு கிடைக்கிற புக்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து eBay போய் ஒரு செல்லர் அக்கௌண்ட், அது ஜஸ்ட் நீங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்களோட செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து இந்த புக்ஸ் எல்லாம் அப்படியே அங்கே செல் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புக்ஸ் டவுன்லோட் பண்ண முடியுமோ அந்த புக்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது அப்படியே புக்ஸோ சாஃப்ட்வேர்ஸ் இல்லைன்னா அந்த ஆடியோ எல்லாமே டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு இந்த வெப்சைட்டில் அதாவது eBayல போய்ட்டு அப்லோட் பண்ணிவிட்டு செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணி வைங்க. அப்புறம் நீங்கள் ரொம்ப இதில் வந்து உங்களுக்கு ரெவென்யூ அதிகமாக வர்றதுக்காக நான் ஒரு டிப் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப அதிகமாக காசு போடாமல் எப்பவுமே $1 கீழே போடுங்க. அதாவது 0.99 சென்ட்ஸ் அப்படியெல்லாம் போடுங்க. அப்போ என்ன பெனிஃபிட்னா ரொம்ப சீப்பாக இருக்கிறப்போ நிறைய பேர் ஈஸியாக வாங்குவாங்க. நிறைய பேர் ஈஸியாக வாங்கிட்டேன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு காசும் வந்துட்டு இருக்கும். அதாவது நம்ம ஒரு ரூபா சேர்த்து கொண்டு வர மாதிரி $1 சேர்த்து 10 பேர் வாங்கினா நமக்கு $10 ஆகிடுமா? நம்ம இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 0 தான். ஆனால் $10 நமக்கு அவுட்கம் வருதுன்னா ரொம்ப நல்ல விஷயம் தானே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அங்கே டவுன்லோட் பண்ணுற எல்லா கண்டென்ட்ஸும் உங்களுக்கு வந்து eBayல போட்டுட்டு ரொம்ப லெஸ் ப்ரைஸ்க்கு நீங்கள் விற்றுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து போக போக நிறைய காசு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஒரு மெத்தடு. பின்ன வேற ஒரு மெத்தடு கொஞ்சம் அட்வான்ஸ்டானா நீங்கள் வந்து இந்த புக்ஸுக்கெல்லாம் ஒரு சேல்ஸ் பேஜ் க்ரியேட் பண்ணி கூகுள் சப்மிட் பண்ணிவிட்டு அது இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டைமும் காசு இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் இதுதான் ஃப்ரீயாக பண்ண முடிஞ்ச மெத்தடு. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது eBayல செல் பண்ணுறது தான். eBay மாதிரி வேறு ஏதாவது இன்டர்நெட்டில் உங்களுக்கு வந்து இபுக் செல் பண்ணுற மாதிரியோ இல்லைன்னா அப்ளிகேஷன்ஸ் காசுக்கு செல் பண்ணுற மாதிரியோ எல்லாம் வெப்சைட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அங்கெல்லாம் போய் கூட உங்களுக்கு இதெல்லாம் விற்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நம்ம பெருசாக நம்ம எஃபர்ட்டில் எதுவும் போட தேவையில்லை. ஜஸ்ட் கொஞ்சம் டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் கிடைக்கும்.